ஆனால் இந்த முறையும் பட்டியலில் அவருடைய பேர் இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு, முன்னாடிலாம் மதிவானந்த் சார் டிபேட்லேருந்து வர்றவங்கலாம் நிறைய எம்எல்ஏக்கள் ஆவாங்க. இப்போ என்ன ராசியோ தெரியல நமக்கு, இந்த முறை பெருசாக அந்த லக்கு நமக்கு வரல. அதுக்காக வராமலாம் இருந்துடாதீங்க, நீங்கள்லாம் தொடர்ந்து வாங்க, பார்ப்போம். காலம் மாறும், காட்சிகள் மாறும் இல்லையா இதயத்துல்லா சார்? எஸ், உண்மையான வார்த்தை அது. நம்பிக்கையான ஒரு வார்த்தை, நல்ல ஒரு வார்த்தை. பதவி இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்காக நாம் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், கட்சிக்காக நாம் பணியாற்ற வேண்டும். சரிதானா? சரிதான். எவ்வளவு எலெக்ஷனுக்கு இதே டைலாக சொல்லிட்டு இருப்பீங்க. அதாவது காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், என்ன கோலங்கள் கூட மாறலாம், கொள்கைக்கு மட்டும் மாறாம. உங்க கட்சியில் அப்படி மாறுற மாதிரி தெரியலையே. அதே கணக்கு தானே. அது உண்மைதான் நீங்க சொல்றதுல. நிறைய உங்களை விட நிறைய சீனியர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்கல்ல, பெண்ணாகரத்துல இப்படி நிறைய முக்கியமான சீனியர்களுக்கு தானே கொடுத்துருக்காங்க. ஆமா, ஒரு வாரத்துக்குள் வந்தவர்கள், ஒரு மாதத்திற்குள் வந்தவர்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஒரு வகையில் அதை பாராட்டமும் செய்ய வேண்டியதுதான். ஆமா, அது சரி, அது சரி. நல்ல பாட்டு, நல்ல பாட்டு ஒண்ணு பாடுனீங்க, அதுக்கு நான் பதில் சொன்னோம் இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, நீங்க சூப்பர் ஸ்டாரை மட்டும்தான் சொன்னீங்க. எலைட் ஸ்டார்னு சொன்னா நான் முதல்வர் திட்டம், அயலக கல்வி உரிமை திட்டம், அதை நம்ம ஞாபகம் சொல்லணும். சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அதாவது சுப்ரீம் ஸ்டார் சொன்னா இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், இதை சொல்லலாம். அல்டிமேட் ஸ்டார்னு சொன்னா மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகையை சொல்லலாம். இப்ப கடைசியாக தான் நீங்க சொன்ன பாட்டு பாடுனீங்க, சூப்பர் ஸ்டார் சொன்னீங்க இல்லையா? அந்த சூப்பர் ஸ்டார் என்பதுதான் இல்லத்தரசிகளுக்கு இனிமையான ஒரு வாய்ப்பு, அவர்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன், இதெல்லாம் சொல்லியபடி செய்தவர் முதல்வர். ஆனால் செய்ய முடியாது என்று சொன்னவர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார். அது மட்டுமல்ல, புதிய கட்சியை உருவாக்கி இருக்கக்கூடிய நடிகர். ஆனால் இன்னைக்கு காப்பி அடிக்கிறது, அதை பார்த்து செய்யறதுங்கிற அடிப்படையில் எல்லாரும் 1000, 2000, 2500 நண்பர் சொன்ன மாதிரி பிலிப்பாங்கிற மாதிரிலாம் போறாங்க. இவங்களால செய்ய முடியாதுன்னு சொன்னவங்க செய்வாங்களான்னு காலமும் மக்களுக்கு தெரியும், யார் செய்வார்கள் யார் செய்ய மாட்டார்கள். அதனால்தான் 10 முறை தொடர்ந்து தோல்வியை எதிர்க்கட்சி தலைவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கணும். செய்வதையும் சொல்லியவர், சொல்லாததையும் செய்தவர் நம்முடைய முதல்வர், எங்க கூட்டணி கட்சியுடைய தலைவராக இருக்கிறார். அவர்தான் வெற்றி பெற போகிறார். அவர்தான் அல்டிமேட் ஸ்டார், அவர்தான் சுப்ரீம் ஸ்டார், அவர்தான் சூப்பர் ஸ்டார். ஆக உங்க பாட்டுக்கு ஒரு நல்ல பதில் இதா இருக்கும் நான் நினைக்கிறேன். இவர் நிறைய எழுதிட்டு இருக்காரு. என்னெல்லாம் எழுதுறீங்க அதெல்லாம் சொல்லுங்க. அண்ணன் ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் அண்ணன் இதயத்துல்லா அண்ணன் இதே டைலாக் தான் பேசுற. வருத்தத்தோட அவர் வந்து இருக்கிறார். பார்ப்போம், அடுத்து வாய்ப்பு கிடைக்கும், அடுத்து வாய்ப்பு கிடைக்கும். இங்க என்ன வாழ்தான் கிட்டத்தட்ட அண்ணனுக்கு வந்து 75 வயசுக்கு மேல ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நானும் இன்னும் இளைஞரா இருக்கிறேன், அதனால ஒன்றும் பிரச்சனை. தம்பி, ஒரு குறுக்கீடு, எனக்கு வெறும் 68 வயசு தான். நம்முடைய எங்க கட்சியை கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துல 87 வயசு வரையும் 70ல இருந்து 87 25 பேருக்கு கொடுத்திருக்காங்க. வயது ஒரு காரணம் அல்ல. அவரு நண்பர் ஹரிக்கு தெரியும் காரணம் என்ன என்பது. அவர் மறைமுகமா சொன்னாரு, என்னால சொல்ல முடியல, அதுதான் உண்மை. இனிமேல் தேர்தலில் நான் நிற்க போவதில்லை, தேர்தலில் இடம் கேட்க மாட்டேன். 14 முறை கேட்டேன், 15வது முறையும் மறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நான் இனிமே தேர்தலில் சீட்டு கேட்க போவதில்லை. அதுக்கு நான் உதாரணமே சொல்லுவேன். எம்எல்ஏ எம்பி இல்லாம தந்தை பெரியாருக்கு இன்னைக்கும் நிலைத்த புகழோடு இருக்காரு, மகாத்மா காந்தி நிலைத்த புகழோடு இருக்காரு. அதனால எம்பி எம்எல்ஏ இல்லாமையே நாள்தோறும் கட்சி அலுவலகத்துக்கு செல்பவன், செக்ரட்டரியேட்டுக்கு செல்பவன், கட்சிக்காரர்களுக்கு செய்பவன், பொதுமக்கள் பணிகளை செய்யக்கூடியவன். உங்க வலி வேதனையெல்லாம் நான் உணர்றேன். இதேத்துல அந்த ரிசன்மெண்ட்டை நம்ம வந்து காங்கிரஸ்ல பாக்குறோம், உங்க எம்பிக்கள் எல்லாமே விமர்சனம் செய்யறத பாக்குறோம். வீட்டுக்கு வீடு வாசப்படி தானே இதேத்துல சார், நீங்களே புலம்புறீங்க. நீங்க சொல்வது 100க்கு 100 உண்மைதான். விமர்சனம் என்பது ஒரு ஜனநாயக கட்சியில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இன்று பிரதமர் அவர்கள் வந்து ஆலோசனை செஞ்சது எதற்காக என்று சொன்னால், பாஜகவுடைய தொண்டர்கள் மூலமாக துக்ளக் ரமேஷ் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியும். பிஜேபி தோல்வி அடைந்து விட்டது, அகில இந்திய பிஜேபி அதை கண்டுகொள்ளவில்லை,
வெற்றி பெற முடியாத தொகுதிகளை அதிமுக ஒதுக்கி இருக்கிறது. அதனால் நிச்சயமாக ஒரு மோசமான ஒரு துக்ளக் ரமேஷ் சார் தலைமை தேர்தல் ஆணையரா நிர்ணயிச்சிட்டாங்களா? ரிசல்ட் அறிவிச்சிட்டாரா அவரு? நமக்கு வேண்டப்பட்ட ரொம்ப நண்பர் தான். நிகழ்ச்சியும் பார்த்துட்டு கருத்து சொல்லக்கூடியவரு அவர் பிஜேபியை விட RSS ஆதரவாளர். அவர் சொல்வதில் உண்மை இருக்கா இல்லை என்பதை ஆய்வு செய்யறதா இன்னைக்கு பிரதமர் வேலை. எத்தனை இடத்துல தோல்வி அடைய போறோங்கிறத பத்தி தான் அவங்க பேச்சு. ரெண்டாவது திரு அண்ணாமலை அவர்களை பத்தி பேசுறாரு. இந்த ஆட தெரியாதவர்களுக்கு மேடை கோணல் சொல்லுவாங்க, அல்லது மேடை சரியில்லைம்பாங்க. அவர் ஆடவும் முடியாத ஒரு சூழலை எடப்பாடியார் ஏற்படுத்தி இருக்காரு. அதனால அவருக்கு சீட்டு கொடுத்தா நிச்சயம் எடப்பாடியோட ராசியா இருந்தா, அவர் அதிமுகவை விமர்சிக்காம இருந்தா, செல்வி ஜெயலலிதா அவர்களை விமர்சிக்காம இருந்தா, இன்னைக்கு அவர் நிலைமை வேற. அதனால பாஜக என்னதான் ஆலோசனை செஞ்சாலும் இதுதான் உண்மை. எங்க கட்சியில ஜோதிமணி அவர்கள் சொல்றது அவங்க கருத்து. ஆனா அங்க ஜோதிமணி அவர்கள் என்னை போன்றவர்களுக்கு குரல் கொடுத்திருக்கணும். அவர் 30 வருஷம் இருந்துக்கன்னு சொல்றாரு. அந்த ஜோதிமணி 30 வருஷம் இருக்கிறவரு 40-50 வருஷமா இந்த கட்சிக்காக உழைக்கிறவன். இன்னைக்கு நேரத்தில் எம்ஜிஆர் ஆட்சியில 7 நாள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டேன். அதாவது உணவகங்களில் உணவு விலை ஏறினதுக்கு கைது செய்வார்கள், மறுநாள் விடுவார்கள், மறுநாள் காலையில இன்னொரு உணவகத்துக்கு முன்னால போராடி இருக்கேன். ஓகே, உங்களை போன்றவருக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த வருத்தத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம மீண்டும் கூட எனக்கு உங்க மூலமா ஒரு செய்தி, ஒரே ஒரு செய்தி. அதாவது 5ஆவது நாள் எனக்கு மூத்த குழந்தை பிறந்தும் கூட என்னால போய் பார்க்க முடியல. ஆனா 7 நாள் தொடர்ந்து நான் போராடி இருக்கேன். அதே மாதிரி காமராஜர் ஆட்சி காலத்துல அவர் உருவாக்கிய அந்த விவசாய போராட்டத்துல மாணவனாக இருந்த கலந்து கொண்டவன். அதனால தொடர்ந்து மக்கள் அறிவேன். நன்றி. நேர்களும் அறிவாங்க. மலிவு விலை மதுவுக்காக குமரி ஆனந்தோட நான் போராடினேன். நான் தொடர்ந்து மக்கள் பணியில இருந்துகிட்டு இருக்கேன். அதனால ஜோதிமணி அவர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவரை போன்றவர்கள் என்ன சொல்லி இருக்கணும், ஏன் எங்க அண்ணன் இதயத்துல்லாவுக்கு கொடுத்திருக்க கூடாது? அவர் காங்கிரஸ் முகமா இருக்கிறார். ஒரு பிரேக்கிங் நியூஸ் அவங்க எல்லாம் கூட வெளியிட போறாங்கன்னு நினைக்கிறேன். டெம்ப்ளேட் எல்லாம் ரெடி வச்சிருக்காங்க. திரு இதயத்துல்லா அறிவித்தார் 5ஆம் தேதிக்கு பிறகு ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வருவார். அவருடைய ஸ்கெட்யூலை இப்ப தமிழ்நாட்டு நேயர்களுக்கு தந்தி டிவி வாயிலாக எக்ஸ்க்ளூசிவா ஸ்கூப்பா சொல்ல போறார் திரு இதயத்துல்லா. எந்தெந்த ஊர்ல என்னென்னைக்கு பிரச்சாரம் செய்ய போறார் அப்படின்னு ராகுல் காந்தியோட டைம் டேபிளை வெளியிடுகிறார் திரு இதயத்துல்லா. பிரேக்கிங் நியூஸ் ரெடி, மியூசிக் ரெடி. இதயத்துல்லா சார், ஸ்டார்ட் மியூசிக். 100க்கு 100 உண்மை. கேரளாவில் வேற கூட்டணி, தமிழ்நாட்டில் வேற கூட்டணி. கேரளாவுடைய அந்த இது தேர்தலுடைய நாள் முடிந்த பிறகு, தேர்தலுக்கு முந்தி 2 நாளுக்கு முடிந்த பிறகு 7ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து இங்கே ராகுல் காந்தி வருவார்கள், திருமதி பிரியங்கா காந்தி வருவார்கள், மக்களை சந்திப்பார்கள். அதுல சந்தேகம் இல்ல. சகோதரர் பெருமாள் மணி சூறாவளி பிரச்சாரமா நீங்க எப்படி கடப்பீங்கன்னு தெரியும். இதுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மோடி அவர்கள் 30 முறை வந்தாலும் ராகுல் காந்தி 1 முறை வந்தா போதும், அது 100 முறை வந்த மாதிரி நிச்சயமா வருவாரு. என் அன்பு சகோதரர் பெருமாள் மணி ஒன்று சொன்னாரு, முழுசா பாஜகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனா இன்னைக்கு பேசினார், கவனிச்சீங்களா? இதுதான் டிவிகேவுக்கு பாஜகவுக்குள்ள ஒட்டு, அதாவது கூட்டு. இதை மகாராஷ்டிரத்திலிருந்து வந்த ஒரு மத்திய அமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? தேர்தலுக்கு பிறகு நாங்கள் பேசி கூட்டணி மேற்கே உதிக்கும் போது அது நடக்கலாம். அப்ப டிவிகேவுக்கும் நம்முடைய பாஜகவுக்கும் தேர்தலுக்கு வெளியே வந்தது பார்த்தீர்களா? சொல்வது வெளியே வந்து விட்டது. ஓகே, நம்ம பேசுவோம். இப்ப பிரேக்கிங் நியூஸ் எதிர்பார்த்தோம், நீங்க ஒண்ணும் கொடுக்கல. பிரேக்குக்காவது போவோம், பிரேக் அப்புறம் வருவோம். 7ஆம் தேதிக்கு பிறகு வர்றாரு. 5ஆம் தேதி நீங்க 7ஆம் தேதி நீங்க 7ஆம் தேதி பேசதானே போறோம் உங்களோட. பாப்போம். திருநெல்வேலியில பேசுறாரு. அப்ப 9ஆம் தேதி நீங்க பாப்போம். வர்றாரு, பேசுவாரு. அவர்தான் சொன்னாரு. ஓகே, ஓகே. You will never win the hearts of the people of Tamil Nadu. அத சொல்றாரான்னு பாப்போம். ராகுல் காந்தி சொல்றாரான்னு பாப்போம். தமிழ்நாட்டு ஆமா சொல்றாரான்னு பாப்போம். இதயத்துல்லா நீங்க கை தூக்கி நீங்க அட்வைஸ் இருந்தா சொல்லுங்க. உங்க வரலாறு நம்ம நிறைய பேசிட்டோம். இப்ப புது கருத்துக்களை சொல்லுங்க. ஒரே வரி. அதாவது ஆடு நனையுதுன்னு மேய்ப்பர் கவலைப்பட்டார்ல, நல்ல மேய்ப்பர் அவரு.
பாருங்க, தாவேகா வந்து தவறு செஞ்சிடக்கூடாதுன்னு அவர் யாரு கவலைப்படுறா? பாஜக ஆர்வலர். ஏற்கனவே சகோதரர் பெருமாள்மணி கவலைப்பட்டாரு. இதுல இருந்து மீண்டும் மீண்டும் ஒரு உண்மை தெரியுது. தாவேகாவும் பாஜகவும் கள்ள கூட்டணி இருக்கிறது என்பது தெள்ள தெளிவா தெரியுது. இன்றைக்கு முதல்வர் அப்படி கள்ள கூட்டணி இருந்தா ஏன் வெளிப்படையா சொல்லுவாங்க? போன் பண்ணி சொல்லிருக்க மாட்டாங்களா? கள்ள கூட்டணி நல்ல கூட்டணின்னு வச்சுக்குவோம். நன்மைக்கு இல்ல. இதேதுல்லா ஐயா, நான் ஒரே ஒரு பதில் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஐயா. இதேதுல்லா ஐயா, உங்களுக்கு ஒரு பதில். நீங்க தொடர்ச்சியாகவே பேசுறது என்னன்னா, காங்கிரஸ் அதாவது தாவேகாவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணியில இருக்குன்னுட்டு. அதாவது காங்கிரஸ் கிட்ட நான் ரெண்டே கேள்விதான். ராஜீவ் காந்தி அவங்க, அதாவது இவங்களுடைய மாணவர் அணியில இருந்தவர், காமராஜை மிக இழிவாக, அவருடைய கல்விக் கொள்கையை மிக இழிவாக பேசினார். நீங்க காமராஜ் கூட தேர்தல் களத்தில் நின்னதா நீங்க மார்பு தட்டுறீங்க. அதே மாதிரி திருச்சி சிவா அவர்கள் சுகபோகமாக காமராஜ் வாழ்ந்தார்னுட்டு குற்றச்சாட்டு வைத்தார். அவர்களை ஏற்றுக்கொண்டு நீங்க வந்து நாங்க காங்கிரஸ்காரன் காமராஜை பேச போறோம்னு சொல்ற நீங்க எந்த கணக்கில் பயணிக்கிறீங்கன்னு தெரியாது. நாங்க தெளிவா முதலியே சொல்லிட்டோம், எங்களுடைய கொள்கை எழுதி பாரதிய ஜனதா கட்சிங்கிற தெளிவுபடுத்தியிருக்கோம். எந்த களத்திலையும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு எந்த தொடர்பையும் எங்களால் நாங்க வைக்கவும் இல்லை. அதற்கான ஆதாரத்தை உங்களால் வைக்க முடியும் என்றால் வைத்து விட்டீர்கள் என்றால் நான் அமைதியாக இருக்கிறேன். மீண்டும் 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 சொல்றேன், மக்களுக்கு தெரியும். சிபிஐ வழக்கா இருக்கட்டும், கரூர் வழக்கா இருக்கட்டும், ஜனநாயகன் வழக்கா இருக்கட்டும், இதுவரை அது சம்பந்தமாக பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசல. டெல்லிக்கு போய் வந்த பிறகு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய குறுக்கிடாதீங்க. நீங்க தாவேகா பத்தி தவறான பதிவு வைக்காதீங்க. நான் குறுக்கிடதான் செய்வேன். தாவேகா பத்தி நீங்க தவறான பதிவு வச்சா நான் குறுக்கிடுவேன். தவறான பதிவு வச்சா நான் குறுக்கிடுவேன். ஆதாரத்தோட சொல்றேன். நீங்க பாருங்க, நீங்க பேசும்போது ஏன் அமைதியா இருந்தேன்னா உங்களை பத்தி மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக காண்டிதான். ஆமா, உங்களை பத்தி மக்கள் நிறைய புரிஞ்சிருக்காங்க. உங்க பாருங்க, பாஜகவுடைய அமைச்சர் இன்னைக்கு என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? என்ன சொன்னாரு? நாங்கள் வந்து தேர்தலுக்கு பிறகு பிந்தைய கூட்டணி சொன்னாரு. அதுக்கு நீங்க ஏதாவது மறுப்பு கொடுத்திருக்கீங்களா? நான் கேட்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எதிராக பாஜகவும் அதிமுகவும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அவங்க பேசுறாங்களே, நாங்க கூட பேசுறேன். நீங்க தேர்தல் மனுவுல தப்பு நடந்தா கூட அதுக்கு முதல்வர் ஸ்டாலின் பைங்க. அது ரொம்ப பேசிக் இல்லையா? நான் நேரத்தை பகிரணும். Thank you. என்னைக்காவது முதல்வர் உங்களுக்கு எதிராக ஏதாவது பேசியிருக்கிறாரா? அந்த கேள்வியோட Thank you. நான் நேரத்தை பகிரணும். திரு பெருமாள்மணி இறுதி கருத்து. திரு பெருமாள், தமிழக முதல்வர் Thank you. இதோட உங்க கருத்தை நான் பதிவு செஞ்சுக்கிறேன்.